தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் இத்தனை நாட்கள் ஒரு அமைதியை காத்தார் என்றுதான் நான் சொல்வேன். அதற்கு காரணம், இந்த பிரச்சனை பல்வேறு வடிவங்களில் சென்று பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு இடமளித்து விட்டது. நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தின் போது என்ன சொன்னார்? இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கிற வேலையை தமிழ்நாட்டில் சில கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து அது போன்றதொரு வேலையை செய்யாதீர்கள். சூமோட்டோவாக நாங்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, ஒரு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைத்திருக்கிறது. அந்த புலனாய்வு குழுவை அமைத்தது யார்? தமிழ்நாடு அரசு அமைத்ததா? முதலமைச்சர் அமைத்தாரா? இல்ல. அந்த புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைத்தது. அதனுடைய விசாரணை, அதனுடைய திசை வழி போக்கை நேரடியாக கண்காணிக்கிறது நீதிமன்றம். இப்படி நடைபெறுகிற போது இந்த வழக்கை வேறு ஒரு திசைக்கு இட்டு செல்வதற்காக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்கிற அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுப்பது என்பது ஒரு சரியான நகர்வல்ல என்று நீதிபதியே சொன்னார். நீதிமன்றமே அதற்கு ஒரு கடிவாளம் போட்டது. ஆனாலும் இவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. முதலில் குற்றச்சாட்டு என்ன சொன்னார்கள்? குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தவறிவிட்டது இந்த அரசு என்று சொன்னார்கள். குற்றவாளி கைது செய்யப்பட்டார் 3 மணி நேரத்தில். கைது செய்யப்பட்டவுடன் என்ன சொன்னார்கள்? கைது செய்யப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்றார்கள். அதன் பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை என்பதை நிரூபித்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்தார்கள் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரனுக்கும் தொடர்பு என்று சொன்னவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறார், யார் அந்த சார் என்று இவர்கள் கேட்க துவங்கினார்கள். அதாவது குற்றவாளியே சொல்கிறார், பிளைட் மோட்ல போட்டு பேசி இருக்கிறதாக. அதைத்தான் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார். இந்த வழக்கு விசாரணையை புலனாய்வுத்துறை கையில் எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அதை நேரடியாக நீதிமன்றம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. நீதிமன்றம் அமைத்த குழு. இந்த இதுல எங்கிருந்து சந்தேகத்துக்கு இடம் வருகிறது? இன்றைக்கு அழகா சொன்னார முதலமைச்சர், உங்களுக்கு உண்மையிலேயே சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற புலனாய்வு குழுவிடம் உங்களுடைய சந்தேகத்தை கொடுக்கலாம், உங்களிடம் ஆதாரம் இருந்தால் அதை கொடுக்கலாம்னு சொன்னாரே, ஏன் வாய் மூடி மௌனம் காக்கிறீர்கள்?